ஹாய் காய்ஸ், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன். ஸோ இங்கேருந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி இங்கே வந்துட்டோம். பொதிகையிலேருந்து இப்போ தான் வந்தோம். இங்கேருந்து நம்ம புறநூறு வரைக்கும் போகிறோம். புறநூறு வரைக்கும் எதுக்காக போகிறோம்னா அந்த ரூட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆக்சுவலாக அந்த ரூட்டில் ஒரு ட்ரெயின் இருந்தது, அது இப்போ இல்லை. அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஐ மீன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைமிங்கில் ட்ரெயின் இப்போதைக்கு இல்லை. ஸோ பஸ் ரூட்டை கவர் பண்ணலாம், அதுக்கே கேரளா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பஸ்ஸுங்க கேட்டேன், புறநூறுக்கும் 8:20 போல் வரும்னாங்க. 8 கழிச்சு பஸ்ஸு நான் வரல. வந்துச்சுன்னா இங்கேருந்து அதில் ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டில், ஏன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட் தான் பெருசு. பட் அதுக்கப்புறம் இங்கே தானே பஸ்ஸு கொஞ்சம் வருது. ஸோ இங்கேருந்து கேரளா போகிறதுக்கு தென்காசிலேருந்து செங்கோட்டை வழியே தான் போய் ஆகணும். ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சின்னது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள். ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான். தென்காசி போகலாம் தான் பிளான் பண்ணோம். பட் இங்கே இறங்கினா டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும்னா நமக்கு இங்கேருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம செங்கோட்டையிலே இருக்கிறோம். இல்லாட்டி தென்காசி தான் போயிருப்போம். செங்கோட்டையிலேருந்து புனலூர் அந்த ரூட்டை ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம கூட போகக்கூடிய பஸ் வந்துருச்சுங்க, புனலூர் பஸ்ஸு. ஏறுவோம் கேரளா பஸ்ஸில். விண்டோ சீட்டு தான் கிடைக்கும்னு பார்த்தேன். பட் இந்த விண்டோ பக்கத்தில் கண்டக்டர் சீட் இருக்குல்ல, படி ஏறுற இடத்துல, ஸோ அந்த சீட்டில் உட்காந்துருக்கு. விண்டோ சீட் எங்கேயுமே கிடைக்கல. இல்லை போவோம், என்ஜாய் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், மிடில் லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேண்ணா. தீ போடுது. ஆமாம், டோர் வேறு இருக்குங்க. டோரை வச்சு டோர் வேறு லாக்கில் தான் இருக்குது. அப்பா, இப்போ தான் டிக்கெட் எடுத்தோம். கேரளா கேரளா எஸ்ஆர்டிசி 2 பேருக்கு 148 ரூபா. பஸ்ஸை பெருசாக வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் முடியல. பஸ் வந்தோடனே ரன்னிங்கில் தான் டக்குன்னு ஏறுற மாதிரி இருந்தது. தூக்கி வர போடுது. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான். பட் வந்து ட்ராவல் டைம் வந்து 1.5 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும்னாங்க. நான் கேட்டேன், லோக்கல்லையும் கேட்டேன், சொன்னாங்க வண்டி என்னங்க பெரிய பிரிக்கிறேன், கட்டி தூக்கி போடுதுங்க. செம்மையாக போகுது. ஆஹா, பாருங்க. ஒய்யோ, இங்கே பாருங்க, அது ஃபுல்லாக ஹில்ஸுங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே வந்து பனிமூட்டமாக அப்படியே இருக்குது. அதனால் ஒன்றும் தெரில. இங்கே பாருங்க, இதுலேருந்து ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இருக்கு. செக் போஸ்ட்டை தாண்டியாச்சுங்க. ஸோ இப்போ தான் செக் போஸ்ட் வந்தது. செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இனிமேல் கேரளாக்குள்ளே வந்துடுவோம். கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல்லாக ஹில்ஸு.
50 கிலோமீட்டர், கொல்லம் 82 கிலோமீட்டர். ரோடு பாருங்கள் எப்படி மேடாக ஏறுது பாருங்கள். ஐயோ, ரோட்டில் இப்போ தாங்க ட்ராவல் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக. இந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த பெண்டில் வந்து ஆப்போசிட்லேருந்து வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது டேரெக்டாக அந்த இடத்துல நம்மளால் அந்த ரூட்டில் போகாது. ரிவர்ஸ் எடுத்து தாங்க போகுது. நம்ம ஒரு பஸ் எங்கே போய் வளையுது பாருங்கள். அதில் டேரெக்டாக வளையாமல் ரிவர்ஸ் எடுத்து தான் வளைக்கிறாங்க லாரியெல்லாம். ரயில்வே ரூட் அதாங்க, இந்த புறநூறு செக்ஷன் ரூட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கில் லோக்கோ கனெக்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எலக்ட்ரிக் கனெக்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது அப்படியே. அஃபிஷியலாக கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. அங்கே போர்டே வச்சுட்டாங்க, வெல்கம் டு கேரளா போர்டு. கேரளா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இப்போ வெய்ய காலம் இருந்தும் இந்த ஹில்ஸ்லேயே ரொம்ப அவ்வளோ சில்னஸாக இருக்குது. இதுவே வந்து நம்ம ஜூன் மாதம் ஜூன்லாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது மழை டைமிங்கில் வந்தால் வேறு லெவலாக இருக்கும். பள்ளம் இறங்குது. இதெல்லாம் தண்ணி போகிற ரூட்டு. அப்பா ஹில்ஸில் ஒரு சர்ச் இருக்குங்க, சூப்பராக இருக்குது லொக்கேஷன். ஆரியங்கான்னு ஒரு ஃபஸ்ட்டு ஆரியங்காவுன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் வந்திருக்கு. வந்தோடனே லாட்ரி ஏஜென்சி, லாட்ரி கடை ஒன்று இருக்குது பாருங்க, லாட்ரி சீட். இதெல்லாம் கரெக்டாக அந்த மழை டயத்தில் வரணுங்க, அப்போ தாங்க வந்து ஒரு குட் ஃபீல் அப்படியே பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயப்ப கோயிலா? கோயிலு தான், ஐயப்ப கோயில் என்ட்ரன்ஸா? ஐயப்ப கோயில், ஐயப்ப கோயில். ஆக்சுவலாக வந்து இவன் மாலை போடுவான், மாலை போட்டுருந்தப்ப இந்த ரூட்லாம் வருவாங்க. அதான் சொல்லிட்டு ரூட்டில் ஐயப்பன் கோயிலில் சாமி கும்பிட்டு போகணும். ஆகா
தென்மலா 12 கிலோமீட்டர். வண்டி நல்லா வேகமாக போகிறாங்க. நல்லா பிடிச்சிக்கணும். வேகமாக போகிற டக்குன்னு பிரேக் அடிக்கிறாங்க. எங்கள் பாலருவி போகிறதுக்கு அங்கே தாங்க என்ட்ரன்ஸ் இருக்குல்ல. இப்போ தாங்க பார்த்தேன் அதை. ஸோ அப்படியே தான் பாலருவி போகிற என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃபால்ஸில் தண்ணி இருக்கான்னு தெரில. பாலருவியில் தண்ணி இருக்கு. நைட் ஆகிடும் ஏறும் போது இருக்கலாம். இந்த ஒரு ஹில்ஸ் ரூட்டில் போகும்போது கூட ஓவர் ஸ்பீடு சைடு போடுறது வேறு லெவலில் தான் வண்டி ஓட்டுறாங்க. சரி, அந்த பாலருவிக்குரிய அந்த இது ஃபால்ஸ் தண்ணி போகிற இடம் போல் சும்மா தண்ணியில் பாருங்கள். சீசன் டயத்துலலாம் வந்தாலும் அந்த ரூட்டில் தண்ணி அவ்வளோ அழகாக போகுமா சொன்னாங்க பக்கத்தில் இருக்கவங்க. இப்போதைக்கு தண்ணி பெருசாக இல்லை. வீடியோ ஷேக் ஆகாமல் எடுக்கணும்னு பார்க்குறேன். இவர் ஓட்டத்தில் ஷேக் ஆகிடுது. ஸ்டாப்பு கழுது ரொட்டின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் உட்காந்துருக்கிறது கண்டக்டர் நான் சீட்டு. இப்போதாங்க வெயிலே தெரியுது. பரடு கண்ட்ரோல் வந்து பிரிட்ஜு சூப்பராக இருக்குது. பாருங்க 12 கண்ட்ருக்குள்ள. ஸோ அது சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த 12 கண்ட்ருக்க பிரிட்ஜை பார்த்துருப்பீங்க. சூப்பராக தான் இருக்கும் அந்த பிரிட்ஜு. ட்ரெயினில் வரப்போ எடுத்து பார்ப்போம். தென்மலா பஸ் சீட்டு ஃப்ரீயாக இருக்குது.
இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகும் அடிக்கடி. அங்கே போட்டிருந்துச்சு டேஞ்சரஸ் கோ ஸ்லோன்னு சொல்லி போட்டிருந்தது. அது பயங்கரமாக இருக்குங்க. பாருங்க, ரோடு பள்ளம் தெரியுது அவங்களுக்கு. கீழே இறங்குறது, அங்கே இறங்கணும், அந்த சைடு போகணும் கீழே. பாருங்கள், பொறுமையாக வந்து இறங்கணும். தென்மலை டேம் அங்கே இருக்குங்க, அதாங்க தென்மலை டேமு. தண்ணி எவ்வளோ இருக்குண்ணே? அப்புறம் ஃபால்ஸ் மாதிரி அழகாக தண்ணி போகுது. அருவி மாதிரி கொட்டுது. கொட்டி போச்சு பாருங்க. ஸோ இனிமேல் தான் மழை காலம் அதுக்கப்புறம் தான் நல்லா இதாகும்.
ஸ்டாண்டு, புறநூறு பஸ் ஸ்டாண்ட். அம்மா இதுதாங்க நான் வந்து புறநூறு பஸ்ஸு. ചെലവിൻ്റെ കൂടുതൽ ചെറിയ ചിലവാണ് ഇന്നത്തെ കേരള. அதுதான் நம்ம புறநூறு பஸ் ஸ்டாண்ட். ஸோ வந்து நமக்கு 8:30 போல் பஸ் ஏறணும். இங்கே வந்து ஒரு 10 மணியே போல் தாங்க ரீச் ஆனோம். சூப்பராக இருந்துச்சு ட்ராவலு. குலுக்கி எடுத்துட்டாரு டிரைவர் ஒன்று. ஸோ எனக்கு பக்கத்தில் ஒரு கண்டக்டர் நினச்சிட்டு, அதாவது விண்டோ சீட்டு தான் வச்சுட்டு நீ உட்காருப்பா, உட்காந்து வீடியோ எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாரு. அதனால் நான் உட்காந்துட்டு என் பக்கத்தில் அவர் உட்காந்துருந்தாரு. என் ஃப்ரெண்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டான். சூப்பராக போச்சுங்க ட்ராவலு. சூப்பராக போச்சு. 1.5 மணி நேரம் பிரித்து எரிஞ்சிட்டு வந்தாங்க. இடையில தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக ஒரு சொல்லட்டு எனக்கெல்லாம். அவன் தூங்கிட்டான், என்னால் முடியல. சூப்பராக இருந்துச்சு ட்ராவலு. கரெக்டாக 1.5 மணி நேரம் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுக்கிற. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் காய்ஸ்.